நாங்கள் சேலம் சட்டக்கல்லூரியில் படிக்கும்பொழுது ஆம்ஸ்ட்ராங் எங்களுக்கு முதல்ல அறிமுகமானார். அநேகமாக 2007, 2008 அந்த காலகட்டத்தில். அந்த சமயத்தில் தான் முதல்ல அவர் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவராக வந்து பதவியேற்று இருந்த சமயம் அது. அப்போ நாங்கள் வந்து முதல்ல ஹாஸ்டலில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதுக்காக வந்திருந்தோம். அது சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ எங்களுக்கு ரொம்ப அதிகமாக பரிச்சயம் ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா, இந்த தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் இருந்தபொழுது எஸ்சி மாணவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே மதிப்பெண் எடுத்தால் தான் அவங்களுக்கு வந்து கல்வி உதவித்தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணையை வந்து போட்டிருந்தாங்க. அப்போ அந்த அரசாணையை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சேலத்தில் இருந்து பஸ்ஸு வச்சு கிட்டத்தட்ட ஒரு 100 மாணவர்கள் வந்து நாங்கள் தலைமைச் செயலகம் முன்னாடி வந்து ஒரு பெரிய முற்றுகை போராட்டம் நடத்தினோம். அப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்குது. கருணாநிதி அவர்கள் வந்து சட்டமன்றத்துக்கு உள்ளார இருக்கிறாரு. எங்களோட வந்து அந்த மாணவர்கள் கிட்டத்தட்ட 100 பேரையும் வந்து உடனடியாக வந்து கைது பண்ணிட்டாங்க. அந்த கைதுல வந்து எனக்கு அவர் ரொம்ப க்ளோஸ் ஆனது வந்து, இப்ப அந்த கைதுல என்ன மட்டும் தனிமைப்படுத்திட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் அந்த தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி இருந்த இந்த சிக்னல் கம்பத்துல நான் வந்து தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, சிக்னல் கம்பத்துல நான் ஒரு தனி ஆளா ஏறிட்டேன். அப்போ அங்க இருந்த வந்து ஜாயிண்ட் கமிஷன் தலைமையிலான ஒரு டீம் வந்து என்ன வந்து அரெஸ்ட் பண்ணி தனியா கூட்டிட்டு போயிட்டாங்க. என் கூட இருந்த கிட்டத்தட்ட 100 மாணவர்கள வந்து ஒரு மண்டபத்துக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணது. அந்த இடத்துக்கு வந்து அது மாரி அண்ணனுக்கு ஆம்ஸ்ட்ராங் தகவல் தெரிஞ்ச உடனே உடனடியா அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. அந்த மண்டபத்துக்கு வந்துட்டு, மண்டபத்துல இருந்த எல்லாரையும் வந்து உடனே வந்து ஈவினிங்கா வந்து விட்டுட்டாங்க. எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டாரு. அங்கருந்து எல்லாரையும் வீட்டுக்கு வண்டியில சொந்த வண்டியில கூட்டின்னு போயிட்டாரு. நான் மட்டும் தனியா இருந்தேன். நான் ஜிஹெச்சுக்கு என்ன கூட்டு போயிருந்தாங்க. அந்த ஜிஹெச்ல இருந்து நானுமே வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணி வீட்டுக்கு போயிட்டேன். அன்னைக்கு நைட் எல்லாருமே அங்க ஸ்டே பண்ண வச்சு, எல்லாருக்கும் எந்த இதுவும் உடனடியா வந்து எல்லாருக்கும் பிரியாணி ஆர்டர் பண்ணி, எப்போ போனாலுமே வந்து மாணவர்கள் யார் போனாலுமே வந்து உடனடியா பிரியாணி தான் சொல்லுவாரு. "பிரியாணி வாங்கிட்டு வாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு யாராவது விட்டா குடுத்து, அந்த பிரியாணி போட்டு எங்கள அங்க தங்க வச்சு, அது வீட்டு மேலேயே வந்து ஒரு கொட்டகை மாரி இருந்தது. அவருடைய சொந்த வீட்டிலேயே அங்க தங்க வச்சு, எங்கள வந்து நல்லா உபசரிச்சு அனுப்புனாரு. அந்த ஒரு நிகழ்வு வந்து மறக்க முடியாத நிகழ்வு. அந்த நிகழ்வுல அப்போ வந்து என்னுடைய நியூஸ் வந்து ஒரு சட்டக்கல்லூரி மாணவர் தற்கொலைக்கு முயற்சி பண்ணாரு அப்படின்ற செய்தி வந்து சன் நியூஸ்ல தொடர்ச்சியா வந்து போட்டுட்டே இருந்தாங்க. அடுத்த நாள் வந்து இது எல்லா தலைப்புச் செய்தியுமே அதுதான். அங்க இருக்கிற சிக்னல் மரம், அங்க இருக்கிற மரங்கள் எல்லாத்துலயுமே வந்து முள்வேலி கட்டிட்டாங்க. யாருமே வந்து ஏறக்கூடாது இனிமே ஃபியூச்சர்ல அப்படின்ற மாரி ஒரு கட்டிட்டாங்க சூழ்நிலை. சன் நியூஸ்ல போயிட்டு இருக்கு. நாங்க வீட்ல வந்து உட்காந்துட்டு நைட்டு 1 மணி, 2 மணி வரைக்கும் வந்து எங்க கூடவே வந்து உட்காந்துட்டு அவர யாரெல்லாம் பார்க்க வராங்களோ அவருகிட்டலாம் வந்து என்ன காட்டி, காட்டி வந்து "தம்பி தான் இவரு. பாருங்க எப்படி பண்றாரு பாருங்க. நம்ம தம்பி தான், நம்ம தம்பி தான்." அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா என்ன பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் எப்போ போனாலுமே என்ன வந்து என் பேரே வந்து கம்பம் அசோக், கம்பம் அசோக் அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. நான் முன்னலாம் வெறும் அசோக்ன்னு பேரே வந்து கம்பம் அசோக் தாம்மா நான் போட்டு வச்சுட்டுருக்கேன். அப்படின்னு வந்து சொல்லுவாரு. எந்த சமயத்துல போனாலும் இப்ப சமீபத்தில நாங்க வழக்கறிஞர் போன பிறகு மிக சமீபத்தில தான் கிட்டத்தட்ட ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். நானும் நண்பர்கள் 3 பேர் போயிருந்தோம். அப்போ வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம். அந்த புத்தகம் வந்து தமிழ், இங்கிலீஷ் 2மே இருக்கு. அது டெல்லியில தான் வந்து அந்த புத்தகம் கிடைக்கும். அந்த புத்தகம் வச்சு எங்க 3 பேருக்குமே வந்து அவரோட கையெழுத்து போட்டு அந்த புத்தகத்த வந்து குடுத்தாரு. போகும்போது சும்மா ஒரு 9 மணிக்கெல்லாம் நாங்க போயிருந்தோம். நைட்டு 1 மணி வரைக்கும் பேசிட்டு இருந்தாரு. 1 மணிக்கு பேசி முடிச்சிட்டதுக்கு அப்புறமா என்ன சொன்னாரு, "பிரியாணி வாங்கிட்டு வரேன்பா சாப்பிடுறீங்களா?" அப்படின்னு சொன்னாரு. இல்லன்னா நாங்க ரொம்ப நேரம் கடந்து போயிடுச்சு. பிரியாணிலாம் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்ப அந்த கிட்டத்தட்ட 4 மணி நேரம், 5 மணி நேரம் பேசுனதுல எல்லாமே வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்த பத்தியும், அம்பேத்கருடைய இத பத்தி தான் வந்து பேசுவாரு. கிட்டத்தட்ட ஒரு 10, 13 வருஷமா நாங்க நெருக்கமான தொடர்புல இருக்கோம். ஒரு ம சேலத்துலருந்து நாங்க மொத்தமா ஒரு 50 பேர் போவோம். ஒரு 100 பேர் வருவோம். ஆ எப்போ போனாலுமே வந்து உணவு உபசரிக்கிறதுல அவர மாரி வந்து பண்ண முடியாது. அதுக்காக செலவு பண்றதுலயும் எந்த விதமான யோசனையுமே பண்ண மாட்டாரு. அவ்வளோ பேர் மாணவர்கள் வந்தா கூட, எப்பவுமே வந்து தன்னுடைய கட்சியில வந்து இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு சொல்லி எங்க கட்சியில சேர்றத பத்தி எந்த விதமான பேச்சுமே பேசவே மாட்டாரு. முழுக்க முழுக்க அவர் பெருசா அரசியலமைப்பு சட்டம், நமக்கு படிப்பு எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் இருக்கு. ஆ அம்பேத்கருடைய அரசியல், பௌத்த அரசியல். இத மட்டும் தான் வந்து தொடர்ச்சியா பேசுவாரே தவிர, வேற எந்த விதமான அவருடைய சார்ந்திருக்கிற கட்சி அரசியல வந்து எப்பவுமே பேச மாட்டாரு. இன்னொரு சம்பவம் வந்து முத்துக்குமார் ஈழத்தமிழ் பிரச்சனைக்காக இறந்து போயிட்டாரு. தீக்குளிச்சு இறந்ததுக்கு அப்புறமா. அங்க நாங்க சேலம் சட்டக்கல்லூரி அப்பவும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 மாணவர்கள் அங்கருந்து வந்தோம். அந்த சமயத்துல கூட வந்து எங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு உணவு உபசரிச்சு ஒரு 2, 3 நாள் வந்து பார்த்துக்கிட்டாரு. அம்பேத்கர் அரசியல், பௌத்த அரசியல், தலித் அரசியல் இதெல்லாம் வந்து பேசணும்னா கூட ஈழத்தமிழ் அரசியல்ல இருந்த முத்துக்குமாருடைய இறப்புல அந்த ஊர்வலம் ஆரம்பிச்சு முடியிற வரைக்கும் அங்கருந்து நடந்தே வந்தாரு. அவருடைய கட்சி தோழர்களோட, கட்சி தொண்டர்களோட அங்கருந்து நடந்தே வந்து அந்த இறுதி அஞ்சலி செலுத்திட்டு முடியிற வரைக்குமே நடந்தே வந்து போனாரு. அதுக்கப்புறமா திரும்ப எங்கள வந்து
வழி அனுப்பி உடனே வந்து எங்கே போகணும்னு சொன்னாக்கா டிக்கெட் உடனே வந்து யார் மூலியமா ஏற்பாடு பண்ணி உடனே போகிறதுக்கான ஏற்பாடு பண்ணுவார். அதே போல் இந்த சட்டக்கல்லூரி மாணவர்கள், இங்கே சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்களுடைய சண்டை நடந்தாலுமே கூட அது வழக்கு நடக்கும்பொழுது நான் வந்து விஜயகுமார் சார் ஆஃபீஸில் இருந்தேன். விஜயகுமார் சாரும் அதில் மாணவர்களுக்காக வந்து வழக்கு நடத்திட்டு இருந்தார். அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் சமயத்தில் வந்து ஆம்ஸ்ட்ராங் ஒவ்வொரு இயரிங்க்கும் வருவாங்க. ஜட்ஜ்மெண்ட் சமயத்துலேயும் வந்திருந்தாங்க. ஜட்ஜ்மெண்ட் சமயத்தில் எல்லாருக்குமே வந்து ஃபைன் இம்போஸ் பண்ணியிருந்தாங்க. சென்டென்ஸ் கொடுத்துட்டு ஃபைன் இம்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபைன் இம்போஸ் பண்ணதில் நம்ம பாதிக்கப்பட்ட மாணவர்களான தலித் மாணவர்களுக்கும் எதிர்த்தரப்பு மாணவர்களாக இருந்த மற்ற மாணவர்களுக்கும் கட்ட வேண்டிய அந்த ஃபைன் அமௌண்ட்டை கிட்டத்தட்ட 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்த அமௌண்ட்டை உடனடியாக எந்த விதமான எதுவுமே பேசவே இல்லை, உடனே கட்டிட்டார், அவரே கட்டிட்டார். அதுதான் அவருடைய பெருந்தன்மை அப்படின்றது. இந்த மாணவர்களுக்காக நம்ம ஏன்னு கேட்டிங்கன்னா தலித் மாணவர்கள் கூட இவர் ஒரு குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்தார். குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு விடுதலை பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம இந்த மாணவர்களுக்காக பண்ணணும் அப்படின்னு பார்க்கல. எந்த மாணவருமே எதனாலையும் பாதிக்கப்படக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்பு மாணவர்களுக்கும் தன்னுடைய பணத்தை கட்டி அந்த வழக்குலேருந்து அன்னைக்கு வந்து வெளியில் வர்றதுக்கான ஏற்பாடு பண்ணார். இதுதான் எங்களுடைய அனுபவம். பிறகு மீண்டும் வந்து ஒரு தனிமையில் வந்து சந்தித்து ஒரு திருமண அழைப்பதற்காக வந்து கொடுக்கறதுக்காக போயிருந்தோம். நம்ம நீதிபதி ஒருத்தர் அவருடைய திருமணத்துக்கு போகும்போது கூட எங்களை வந்து நல்லா உபசரித்து அவர் சொன்னது அந்த பேனா அப்படின்றத ஒரு சும்மா ஒரு சிம்பிளாக அந்த பேனா எடுத்து சொல்லுவார். இந்த பேனாவுடைய அருமை என்னன்னு தெரியுமாப்பா, இது நம்ம வந்து இந்த பேனா நம்ம பயன்படுத்தினா அது பெருமையாக இருக்கணும். நீ வந்து வக்கீல் ஆகிட்டனாக்கா ஊரில் வந்து உன்னை ஃபாலோ பண்ணி வந்து நிறைய பேர் வரணும்பா. அதுதான் அந்த வக்கீலுக்கான ஒரு மதிப்பு. அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். அதுதான் வந்து வக்கீல் படிக்கிறதுல ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள். பௌத்தம் சம்மந்தமாக இப்போ அடுத்தது அம்பேத்கர் அரசியல் பேசினது, தலித் அரசியல், அடுத்தது வந்து பௌத்த அரசியல் வந்துட்டு ரொம்ப தீவிரமாக வந்து பண்ணிட்டு இருந்தார். நாங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது போகும்போதே வந்து பெரம்பூர் பகுதியில் பௌத்த விகார்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு, நிறைய ஆக்கிரமிப்பட்டிருக்கு. அதெல்லாம் வந்து சீக்கிரமாக நம்ம மீட்டெடுக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து சொன்னார். சட்டக்கல்லூரி மாணவராக நான் இருக்கும்பொழுது 3ஆம் ஆண்டு படிக்கும்பொழுது ஒரு மேகசினில், தமிழ் மேகசினில் வந்து இடஒதுக்கீடு அம்பேத்கர் பற்றிய ஒரு தவறுதலான ஒரு கட்டுரை வந்து வந்திருந்தது. அப்போ நான் ஸ்டூடெண்ட்டாக போய் எதுக்குமே தெரியாது. முதலாக வந்து அவர் பார்க்கும்போது ஆனால் இந்த மாதிரி வந்து மேகசினில் வந்து இந்த மாதிரி அம்பேத்கர் பற்றி இப்போ தவறாக வந்து எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ வந்து நமக்கு இந்த சட்டப்படி எப்படி மூவ் பண்ணுறதுன்னு தெரியாத ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தோம். அப்போ உடனே அந்த புத்தகத்தில் இருக்கிற அந்த ஆர்டிக்கிளை வாங்கி நானும் வந்து மறுப்பு தெரிவித்து எழுதினா அந்த அடுத்த இஷ்யூவில் வந்து அந்த மறுப்பு வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவருமே வந்து உடுப்பா நான் பார்த்துக்கிறேன், நான் எங்கே இருக்குன்னு சொல்லி நான் பார்த்துட்டு அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறேன், அது போட்டது தப்பு, அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத இதில் வந்து சொன்னார். அவருக்கு தொடர்ச்சியாக அவர் மேலே கட்டமைக்கிற பிம்பம் அந்த மாதிரி பஞ்சாயத்து செய்யக்கூடாது, ரவுடிசம் பண்ணக்கூடாது அப்படிலாம் வந்து கிடையவே கிடையாது. நம்ம இந்த இறுதி நாட்கள் வரையுமே வந்து அவர் வந்து முழுக்க படிப்பு மேலே தான் கவனம் செலுத்தி படிப்புக்காக வந்து செலவு பண்ணுறதுல அந்த செலவை வந்து ஒரு செலவாகவே வந்து பார்க்க மாட்டார். என்னோட நண்பர்கள் வந்து எனக்கு சொன்னது, இப்போ நிறைய போகிறவங்கலாம் வந்துட்டு இங்கிலீஷ் படிக்கணும், இங்கிலீஷ் கிளாஸ் படிக்கணும், ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட வந்து சொல்கிறது. அந்த மாதிரி ஒரு கிளாஸ் நடந்தது. அங்கே இப்போ நிறைய தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து அங்கங்கே சேர்த்து விட்டுட்டு இப்போ கிளாஸ் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் போயிட்டுருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து நிறைய பேர் வந்து நம்ம நேரடியாக டெமோ பார்ப்போம், ஒரு இடத்துல போய்ட்டு எப்படி வந்து நம்ம கான்வர்சேஷன் இருக்கணும் இங்கிலீஷில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்து எல்லாருமே கூட்டு போயிருக்காங்க. ஒரு ஆர்கனைசர் வந்து கூட்டு எல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டு போகணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து எப்படி ஃபுட் ஆர்டர் பண்ணுறது, ரிசப்ஷனில் வந்து எப்படி பேசுவாங்க, அவங்க கூட எப்படி நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு பார்த்தா அதுக்கான ஸ்பான்சர்ஷிப் எல்லாமே வந்து இவர் தான் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத நான் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த இங்கிலீஷ் மேலேயும் மாணவர்கள் படிக்கணும் அப்படின்றது மேலே அவர் எடுத்துக்கொண்ட அக்கறைன்றது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு சென்னையில் வந்து இந்த மாதிரி இடத்துல சுயநலத்துக்காக இருக்கக்கூடிய ஆட்கள், பணம் தான் பெரிய முக்கியமாக நினைக்கக்கூடிய இடத்துல பணத்தை பற்றி எந்த கவலையும் படாமல் மாணவர்கள் படித்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க உண்மையான அம்பேத்கரியவாதியாக இருந்து மறைந்திருக்கிறார் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அவருடைய இழப்பு ஒரு கட்சிக்கானதோ ஒரு குடும்பத்திற்கானதோ இல்லதோ, ஒட்டுமொத்த தலித் சமுதாயத்திற்கும் சமத்துவத்தை விரும்பக்கூடியவர்களுக்கும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ளவர்களுக்கும் ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு என்பதுதான் என்னுடைய